அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு பேரலைசிஸ் என்று நாம் ஆங்கிலத்திலே சொல்கிறோம். இது உடம்பிலே கை கால் செயலிழப்பு, படுக்கையாக இருக்கக்கூடிய நிலை. இது பற்பல காரணங்களால் ஏற்படுகிறது. அதாவது உயர்ந்த இடத்திலிருந்து கீழே விழுவதனாலும், தலையில் ஏதோ பெரிய பாதிப்புகள், முகுளம் மற்றும் தண்டுவட பகுதியிலே பெரிய பாதிப்புகள் இருந்தாலும் இது ஏற்படுகிறது. இது உடல் அசைவை பாதிக்கிறது. இதற்கு பெரிய மருத்துவமனைகளிலே எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்றவைகள் எடுத்து சரியான காரணங்கள் கண்டுபிடித்து அதற்குரிய சிகிச்சைகள் கொடுக்கும்போது அவர்களுக்கு பல மாற்றங்கள், வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியும். சிலருக்கு உயர் மருத்துவ சிகிச்சை எடுத்தும் எந்த விதமான முன்னேற்றமும் பாதிப்புகளும் ஏற்படாமல் போனால் அது அவர்களுக்கு படுக்கையிலே மிகவும் நிலைமை மிக மோசமாக மாறும். இப்படிப்பட்டவர்களுக்கு என்னுடைய ட்ரீட்மெண்ட்டுகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த எண்ணுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். 790 46 91 671. நான் சுசீந்திரம் பகுதியில் இருக்கிறேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில். என்னுடைய பேர் டாக்டர் டேவிட். உங்களுக்கு எப்போது வேணுமானாலும் இந்த எண்ணுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு என்னோட பேசி உங்களுக்கு சில மருந்துகளை தருவேன். அந்த மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கின்ற இம்ப்ரூவ்களை வைத்து ஒரு மாதங்கள் தொடர்ந்து அதை எடுக்கும்போது பல மாற்றங்களை கண்டுபிடிக்க முடியும். மருந்துகள் உங்களுக்கு கொரியர் தபாலிலே நேரடியாக வர முடியாதவர்கள் கொரியர் தபாலில் நம்ம மருந்துகளை அனுப்பி வைக்க முடியும். இந்த நோய்களை குறித்து ஒரு சிறிய விளக்கம் தருகிறேன். அதாவது இந்த பேரலைசிஸ் பற்பல காரணங்கள். வலது கை, வலது கால் அல்லது இடது கை, ஒரு பக்கம் அல்லது 2 பக்கம், இப்படியாக பல பகுதி இருக்கிறது. அதிலே ஒன்று நடுக்குவாதம், அதாவது பார்க்கின்சன் டிசீஸ். அதாவது இது பேரலைட்டிக் அஜிட்டன்ஸ் என்கிறோம். இது மூளையினுடைய டோபமைன் வேதிப்பொருளை உருவாக்கும் நரம்பு செல்கள் குறைவதால் இந்த வருகின்ற பாதிப்பாகும். இது படிப்படியாக அசைவு நிலைகளை பாதித்து சமநிலை இழப்பை ஏற்படுத்துகின்ற நிலை உருவாகும். காலப்போக்கில் இவர்கள் படுக்கை நிலைக்கு ஆகிவிடுவார்கள். அடுத்தது அசெண்டிங் ஸ்பைனல் பேரலைசிஸ். இது ஒரு நரம்பு பலகீனம், அதாவது மசில் பலகீனமாகின்றது. அந்த மசில்கள் மரத்தது போன்ற உணர்வற்ற நிலை காணப்படும். இது கால் பகுதியில் ஆரம்பித்து மேல் நோக்கி வரும். இது கடுமையான உடல் செயலிழப்பு, சுவாச தடை வரை நடைபெறுவது. இது முதுகு பகுதியில் அடிபடுவதால் இதை எம்ஆர்ஐ ஸ்கேன் முதுகு பகுதியில் ஏற்படுவதனால எம்ஆர்ஐ ஸ்கேன் முதுகு எடுக்கும்போது நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். அடுத்தபடியாக பல்பார் பேரலைசிஸ். இது முகப்பகுதி, அதாவது முகத்தில் உள்ள மசில்களிலே பாதிப்பு ஏற்படுகிறது. நாக்கு பகுதியிலும் இன்னுமாய் தொண்டை பகுதியிலையும் இது பாதிப்புகள் உருவாகும். இது முகுளத்திலே காயம் ஏற்படுவதால் நிகழக்கூடிய ஒரு பாதிப்பாகும். இது முகுளத்திலே கட்டி போன்ற அமைப்புகள் இருந்தால் இந்த பாதிப்பு ஏற்படும். இதையும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் விதத்திலே நாம் கண்டுபிடித்து இதற்குரிய நிலைமைகளை கண்டுபிடித்து விடலாம். அப்போ இப்படி பல்பார் பேரலைசிஸுடைய உணவு விளங்குவதிலே சிரமம் ஏற்படும். அதாவது அவர்களுக்கு பேச்சில் தடுமாற்றம் இருக்கும், மூச்சடைப்புகள் ஏற்படும். 9, 10, 11, 12 என்ற நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை எம்ஆர்ஐ ஸ்கேனிலே நாம் இதை மிகவும் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். இதனால் அவர்கள் பேசும் நிலை மூக்கு வழியாக பேசுவது போல இருக்கும். சமைப்பதிலே சிரமம் இருக்கும். ஆகாரம் என்று தின்ன முடியாது. நாக்கில் சில பிரச்சனைகள் இருக்கும். மூக்கில் ஆகாரம் விழுங்குவது மூக்கு வழி வெளியேறும். இனி ஸ்ட்ரோக்கு கூட பாதிப்புகள் இதற்கு இருக்கும். இவர்களுக்கு பொதுவாக மூக்கு வழியாக உணவு உட்கொள்ளும் நிலையாக இருக்கும். சிலருக்கு இது இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்னால், அதாவது தொற்று நோய் பாதிப்புகளினால் வரக்கூடிய நோய்கள்னால அல்ல தொற்று நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களினால சிலருக்கு மூளை செயலிழப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இது பைத்தியம் போன்ற நிலை கூட சிலருக்கு அது பைத்தியம் போன்ற ஒரு நிலை. அது நம்ம சொல்லப்போனால் மனநலம் பாதிக்கக்கூடிய நிலை, மனநோயாளி என்று நாம் இதை போல சொல்கிறோம். இதில் வலது பக்கம் பாதிப்பு, இடது பக்கம் பாதிப்பு, வலது கால் அல்லது இடது கை, இப்படி உடம்பில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அவயங்கள் மட்டுமே செயலிழப்பு நிலையில் இருக்கிறது. இதில் சிலருக்கு லிப்பு பேரலைசிஸ், அதாவது இவர்களுக்கு சிரிக்க முடியாது, உதடு அசைக்க முடியாது. சிலருக்கு தொண்டை பகுதியில் விளங்குவதிலே சிரமம் ஏற்படும். இது 9வது நரம்புகள் பாதிப்பினால் ஏற்படுகிறது. இனி அடுத்தது பேரன்ஸ், அதாவது தொண்டை பகுதி. இந்த தொண்டை பகுதியுடைய மசில் பாதிப்புகள் ஏற்படும். இது 10வது நரம்புகள் பாதிப்பு ஏற்படுவதனால் இருக்கிறது. இனி சிலருக்கு லேண்ட்ரிஸ் பேரலைசிஸ் என்று சொல்லுவார். அதாவது இதுவும் ஒரு நரம்பு வீக்னஸ் தான், கைகால் செயலிழப்பு ஏற்படும். இனி இவர்களுக்கு முகத்திலேயும் இந்த பாதிப்புகள் ஏற்படும்.
நடப்பதில் சிரமம் ஏற்படும். இன்னும் சிலருக்கு வந்து லேட் பேரலைசிஸ், அதாவது இரத்தத்தில் லிடம் என்ற ஒரு கெமிக்கலுடைய அளவு மிக அதிகமாக இருக்கும். இதை வந்து இதில் லெட் அளவு அதாவது எலக்ட்ரோ மயோகிராஃபிக் ஸ்டடி ஷோயிங்கில் இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம என்ன செய்யலாம், இவங்களுக்கு இந்த லிடம் அளவு வந்து அதிகமாக இரத்தத்தில் இருந்ததுன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு நிலைமைகள் வரும். இந்த மாதிரி சிலருக்கு பெயிண்ட் அடிப்பவர்களுக்கும் இந்த அதாவது அவர்களுக்கு சில வயது சார்ந்த பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பேரலைசிஸ்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் இது வந்து சிலருக்கு வந்து எப்படின்னா ஜெனட்டிக்கலாகவே, அதாவது பாரம்பரியமாக இருக்கும். இவர்களுக்கு இதை குணப்படுத்துவதும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். மற்றபடி அடிப்பட்டதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பினால் வந்த பாதிப்புகளை நாம் விரைவாக எளிவாக மிக சுலபமாக அதை குணப்படுத்த முடியும். இப்படிப்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் இருந்தால் அவர்களுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்களை குணப்படுத்த முடியும். எனவே இதை நண்பர்கள், உறவினர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் இதை அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் உதவும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவையான மருந்துகள் கொரியர் தபாலில் அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.